அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் இன்றைய ஆச்சரியமான அனுபவம் 9வது பாசுரம். பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேற்கிடந்ததன்றே, விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண்துளங்க மாவடியில் நீ அளந்த மண் என்கிறார். வராக அவதாரம் எடுத்து சுவாமி வராகமூர்த்தியாய் பூமியை இரண்யாட்சனிடமிருந்து மீட்டான். பொறுகோட்டு அப்படின்னா போர் செய்யும் தந்தங்களை உடைய, அந்த வராகத்துக்கு இருக்கிற அந்த தந்தம், அந்த தந்தங்களை உடைய ஏனம் அப்படின்னா வராகம். மானமிலா பன்றியாய் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தெரிவித்தபடி, பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்று உன் ஒரு கோட்டின் மேற்கிடந்ததன்றே, தன்னை அண்டினவர்களுக்காக தன்னான அழிய மாறியும் ஒரு மானமில்லா பன்றியாம், ஈனமான பன்றி அவதாரம் எடுத்து அப்படி அவர்களை அண்டியவர்களுக்காக காக்கும் இயல்புடையவன் வராகமாகி பூமியை மீட்டான் என்கிறார் சுவாமி. விரிந்த இதழ்களை உடைய தாமரை போன்ற, அதாவது தாமரை போன்ற திருவடியை, விரிதோட்ட சேவடியை, தாமரை போன்ற விரிந்த இதழ்களை உடைய தாமரையை போன்ற அந்த சிவந்த திருவடியை மேலே நீட்டி பேருருவில் திசைகளில் உள்ளவர்களுக்கும் வானவர்களுக்கும் நடுங்குமாறு நீ மண்ணை அலைந்தாய். விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண்துளங்க மாவடியில் நீ அளந்த மண். அங்கே திருவிக்கிரம அவதாரத்தில் அந்த வானவர்கள் நடுங்குமாறு, திசைகளில் உள்ளவர்கள்லாம் நடுங்குமாறு அந்த திருவடியை மேலே நீட்டி பிரம்மலோகம் வரைக்கும் அதுக்கு அதையும் தாண்டி சென்று நீ மண்ணை அளந்தாய். பின்பு கூர்மையான தந்தங்களை உடைய வராக அவதாரம் எடுத்து நீ வெள்ளத்துள் புகுந்து பூமியை இடந்தாய், கொண்டு வந்தாய். பெருவடிவில் நீ அளந்த அந்த பூமி தனது உனது தந்தத்தில் ஒரு சின்னதா ஒரு துளி மாதிரி இருந்தது, ஒரு குட்டி உருண்டையாக இருந்தது, ஓரிடத்தில் படிந்தது. அத்தனை பெரிய பூமி உன்னுடைய தந்தத்தில் சின்னதாக ஒட்டி கொண்டிருந்தது. அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய மானமிலா உபமானமிலா பன்றியாம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க முடியாதபடி இருந்த பன்றி, தன்னை அண்டியவர்களுக்காக தன்னான அழிய மாறியும் நோக்கும் இயல்புடையவன். தான் அழிந்து வராக அவதாரம் எடுத்து ஈனமான வராக அவதாரம் எடுத்தான். சர்வேஸ்வரன் குட்டியா வாமன அவதாரம் எடுத்தான், வந்து பிச்சை கேட்டான் தன் பக்தர்களுக்காக, தன்னை அண்டினவர்களுக்காக. இப்படிப்பட்ட நீ உனது தந்தத்தில் நீ அளந்த அந்த பூமி ஓரிடத்தில் படிந்ததே என்கிறார். மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய் என்பர், எண்ணில் அலகளவு கண்ட சீராழி ஆய்க்கு அன்று உலகளவு உண்டோ உன் வாய். பெரிய வடிவை கொண்டு இந்த பூமியை குட்டியா உன் மூக்கில் ஒட்டி தந்தத்தில் ஒட்டி கொண்டிருக்குமாறு செய்த செயல் நீ. அப்படிப்பட்டவன் சிறிய வடிவை கொண்டு மண் மலை கடல் காற்று அத்தனை உலகங்களையும் உயிர்களையும் உன் வயிற்றுள் ஒடுக்கினான். பெரியோர் இது உண்மை என்பர், அதுவும் உண்மை இதுவும் உண்மை. பெரிய வடிவை கொண்டு சிறிய செயலை செய்த இவன் சிறிய வடிவை கொண்டு பெரிய செயலை செய்கிறான். மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய் என்பர், எண்ணில் நினைச்சு பார்த்தா அலகளவுக்கு வந்த சீராழி ஆய்க்கு அன்று உலகளவு உண்டோ உன் வாய். பெரிய வடிவை கொண்டு சிறிய செயலை செய்த இவன் சிறிய வடிவை கொண்டு பெரிய செயலை செய்கிறான். சிறு பிள்ளையாய் மண் மலை கடல் காற்று வான் இவற்றை நீ உண்டு உன் வயிற்றுள் ஒடுக்கினாய். பெரியோர் இது மெய் என்பர். ஆராய்ந்து பார்த்தால் கணக்கற்ற அனந்த கல்யாண குணங்கள் வாய்ந்து சக்கரத்தை ஏந்தும் பெருமையுடைய உனக்கு இந்த உலகத்தின் அளவு வாய்ந்ததோ உனது வாய்க்கு. அந்த வாயிலேயே அண்ட சராசரங்களையும் காண்பித்தாயே, அந்த வாய்க்குள்ளேயே அண்ட சராசரங்களையும் ஒழுங்கி உன் வயிற்றில் வைத்து கொண்டாயே.
அழகு அளவு கண்ட சீராழியாய், எண்ணிக்கையிலே எல்லையை கடந்த எண்ணிறந்த கல்யாண குணங்களை உடைய சக்கரத்தை உடைய நீ அழகு அளவு கண்ட சீராழியாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.